திமுகவுடன் கூட்டணி இல்லை என தவிக தலைவர் விஜய் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பதிலளித்துள்ளார். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப ஆர்வத்தோடு இதில் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே மக்கள் ஒரு ஆர்வத்தோடு மிக அன்போடு முதலமைச்சர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் அவர்களையும் இணைத்துக் கொள்கிறார்கள். திமுக சவாலாக இருக்காது, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம். நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. முதல்லயே தமிழ்நாடு ஒரு அணியில் தான் இருக்கு. அதனால வேற யாரை இணைப்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் செய்ய வேண்டிய முடிவு. எங்களோடு நம்முடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மோடு இணைந்து பணியாற்றலாம். இல்லைங்க, அவங்க பக்கத்திலே இருக்கவங்களுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கே சொல்லிட்டு இருப்பாரு. சில பேர் அதனால கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கலாம். ஆனால் யார் எதிரிகள் அப்படிங்கிறத மக்களுடைய எதிரிகள் யார் என்பதை அவர்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் யாரை எப்படி பார்க்குறாங்கிறது அங்கே முக்கியம். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள், யாருக்கு தேர்தலிலே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யார் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் வச்சு பார்க்கலாம்.